ஸோ இப்போ வந்து 6 முருகர் வந்து வருவாங்க. ஸோ அந்த 6 முருகர்ல எத்தன முருகர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 1 முருகர், 2 முருகர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு முருகரும் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா 6 கண்டிப்பா. முருகருக்கான மெசேஜ் பார்க்கலாம். மேம் இப்ப 4வது முருகர சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்ற செய்தி அப்டின்னா அது என்னது மேம்? ஸோ 4வது முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இதில வந்து ஆம் 2 மெசேஜ் இருக்கு. ஒண்ணு வந்து இவங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விதமான விஷயங்கள நினைச்சு ஒரு விரக்தியில இருப்பாங்க. இனிமே நான் யார்கிட்டயும் அன்பு செலுத்த மாட்டேன். நான் வந்து ரொம்ப கராரா இருப்பேன், கடுமையா இருப்பேன். அந்த மாதிரி இருப்பாங்க. முருகர் தரக்கூடிய மெசேஜ் அவங்களுக்கு, அப்படிலாம் நீ இருக்க வேண்டாம். உன் மனசுல அன்பு, கருணை இது வந்து எப்பவுமே அதிகமா இருக்கணும். அதுதான் அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. அத எங்கேயுமே குறைக்க கூடாது அப்படின்றாரு. அண்ட் அத குடுக்குற விதத்துல, இல்ல அது இவங்களுக்கு பெருக்கெடுக்கிற விதத்துல, அதுக்கு ஏத்த ஒரு கம்பேனியன்ஷிப் இவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். மேரேஜ் லைஃப்ல இருந்தாலும் அவங்களுடைய பார்ட்னர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. மேரேஜ் ஆகக்கூடியவங்களுக்கும் அதுக்கான ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ இந்த ஒரு மெசேஜ்.